Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. மோட்டோ, இது ஏதோ யானையோட சத்தம் மாதிரியே இல்ல மோட்டோ. அதாவது ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கிச்சீங்க போல இருக்கு. காப்பாத்தல வா மோட்டோ. நில்றடா, இந்த அப்பாவி யானையை எங்கடா கொண்டு போயிட்டு இருக்க நீ? நில்லை. வேட்டைக்காரன் துப்பாக்கியை வச்சுக்கிட்டு வேடிக்கை காட்ட மாட்டான், வேட்டையாடுவான் தம்பி. இங்க பாருங்க அண்ணாச்சி, யானைய புடிச்சிட்டு போறது நல்ல விஷயமே இல்ல. உங்ககிட்ட பாசமா ஒரு தடவை சொல்றேன், ஒழுங்கா அந்த யானைய காட்டுக்குள்ள போக விடுங்க. இங்க பாருங்க, அவனையும் புடிச்சு இந்த கூண்டுக்குள்ள போடுங்க. நீ போய் அந்த பாவப்பட்ட யானையை காப்பாத்துறா, இந்த பக்கிகளை நான் பாத்துக்கிறேன்டா. ஓகே, யானை தப்பிச்சிருச்சு, யானை தப்பிச்சிருச்சுடா. இப்போ ஒவ்வொருத்தரா இங்கிருந்து கிளம்புங்கடா. மம்மி மம்மி, ஏதாவது ஒரு நல்ல கதையை சொல்லுங்களேன். கண்டிப்பா சொல்றேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு தைரியமான ஒரு கதையை சொல்றேன். ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா, ஒரு நாள் ரொம்ப 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 எல்லார விடையும் தைரியசாலியான ஒரு மனுஷன் இருந்தான். மனுஷனா? ஆமா, ரொம்ப தைரியசாலியான மனுஷன். அவனோட பேரு மோட்டு. அவன் இந்த காட்டு ராஜாவோட தைரியசாலியா? தைரியசாலியா? அவன் எல்லார விடையும் தைரியசாலி. எந்த அளவுக்கு அவன் தைரியசாலினா, எல்லார விடையுமே அவன் ரொம்ப தைரியசாலி. ஏன்னா 11 வருஷங்கள் அவனை பத்தி பேசிட்டு இருக்காங்க. போதும், இதுக்கு மேல பேசாத. என்னை விட தைரியசாலி யாரும் இருக்கவே முடியாது. இப்பவே இந்த மோட்டுவனை கடிச்சு சாப்பிட போறேன். என்னை விட சிறந்தவன் யாரும் இல்லன்றத நான் இப்பவே நிரூபிக்கிறேன். நான் ஏன் இப்படி சொன்னேன்? இப்ப உண்மையிலேயே என்னோட சிங்கம் அந்த மோட்டுவை சாப்பிட்டுருச்சுன்னா, 1 2 மோட்டோ, பின்னால எஸ் போ. சிங்கடா. இது சிங்கமாச்சா? சிங்கம் பாவம், ரொம்ப பயந்து போய் மயங்கிடுச்சு போல இருக்கு. இதோட முகத்துல தண்ணியை ஊத்தி மயக்கத்தை தெளிய வைப்போம். மோட்டோ, முதல்ல இங்க இருந்து சீக்கிரமா கிளம்பு. என்னாச்சு சிங்கம்? நீங்க ரொம்ப தைரியசாலியாச்சே. ரொம்ப பெருசா பேசிட்டு போனீங்க. அதுவும் அந்த மோட்டுவை சாப்பிடலான்னு சொன்னீங்க. ஆனா அவன் உங்க மேலேயே தண்ணியை தெளிச்சு அனுப்பிட்டான். பாப்பா, நாங்க பார்த்தோம். அந்த மோட்டு அங்கிள் உங்களை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படல. உங்களுக்கு உதவி கூட செஞ்சாரு. நீங்க எல்லாரும் அவனை புகழ்ந்து பேசுறத நிறுத்துங்க. நான் அவனை சும்மா விட போறதில்ல. நான் எப்படிப்பட்ட தைரியசாலின்னு உங்க எல்லாருக்கும் நான் காட்டுறேன். கஜா கஜா, சிங்கம் மோட்டோவை அட்டாக் பண்ண வந்துச்சான். நல்ல வேலை, மோட்டோ தான் தப்பிச்சிட்டானா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. 10 சும்மா கதை கதையா அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கான். பாவம், அந்த சிங்கத்துக்கு ஏதோ உடம்புல பிரச்சனை நினைக்கிறேன். அது மயங்கி கிடந்தது, அவ்வளவுதான். யோ டீ கடை ஆனாச்சு, கதை கேட்டது போதும். எனக்கு சுட சுட சாப்பிட சூப்பரான சமோசா. நல்லதா போச்சு, நல்லதா போச்சு. நல்லபல நான் அங்க இல்ல. அப்படி இருந்திருந்தா நான் அந்த சிங்கத்தை கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணிருப்பேன். ஐயோமா, சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. இம்பாசிபிள்.
பத்லு எந்திரி, எந்திரா பத்லு எந்திரி. நீ ஏன்டா திடீர்னு மயக்கமான? எதை பார்த்துடா பயந்த? எதை பார்த்து பயந்த? மோட்டோ அங்க பாருடா. அடே மோட்டோ, நீ ஏன்டா எதையுமே சரியா புரிஞ்சுக்க மாட்ற? அந்த சிங்கம் உன்னை அடிக்கடி வந்து அட்டாக் பண்ண பாக்குது. ஆஹா பத்ரு, நீ ஏன்டா பேனை பெருமாளாக்கிட்டு இருக்க? அதுவே ஒரு பாவப்பட்ட சிங்கம்டா. அது எதுக்குடா என்ன வந்து அட்டாக் பண்ண போகுது? முதல்ல அதுக்கு என்ன பிரச்சனையோ தெரியல, நம்ம உதவி பண்ணணும். வா போலாம். நம்ம சயின்டிஸ்ட் மாட்ட கிட்ட பேசி இதுக்கு சரியான தீர்வை என்னன்னு கண்டுபிடிப்போம். அடோ மோட்டு, என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, உன் தம்பி இப்போ எங்க இருக்காப்பா? அதோட இப்போ நாம எதுக்குப்பா காட்டு பக்கம் போய்கிட்டு இருக்கோம்? இதோ கிட்ட வந்துட்டோம் அண்ணாச்சி. இந்த காட்டுக்குள்ளதான் பாவம் அந்த உடம்பு சரியில்லாதவ இருக்கான். அவன் தான் இந்த காட்டுக்கு ராஜா. வேற ராஜா என்னோட இருதவத்தை எது பேரேன்னு என்ன சொல்லுதுன்னா, காட்டுக்கு ராஜா நாத சிங்கமையா சிங்கம். இங்க பாருங்க ஜென்டில்மேன், அந்த சிங்கத்துக்கு வைத்தியம் பண்றதுக்காக தான் டாக்டர் ஜட்கா சார் நாங்க எங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். அட என் உயிர் நண்பா, என்னப்பா இதெல்லாம்? இப்பதான் நம்ம சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சோம். ஆனா மறுபடியும் எங்களை இங்க நீ கூட்டிட்டு வந்திருக்கே, எதுக்கு? அட சொல்லுப்பா. யோ பெருசு, நீ மறக்காத, நீ ஒரு டாக்டரியா? டாக்டர், ஒரு டாக்டரோட முக்கியமான கடமை என்ன? நோயாளிகளை காப்பாத்துறது தான். உன் கடமையை பாக்குறியா இல்ல திரும்பி வீட்டுக்கு போறியா? சொல்ல. அட மோட்டு, என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, நீ என் கடமையை ஞாபகப்படுத்தி என்னை எமோஷனல் ஆக்கிட்ட. சும்மா சொல்லக்கூடாது. நாம இப்ப கண்டிப்பா போயே ஆகணும். போலாம். பத்துல இதுதான் நான் சொன்ன நோயாளி சிங்கம். பாரு, குழி இருக்கிறது கூட தெரியாம வந்து உள்ள பொத்து விழுந்துருச்சுடா. நம்ம இதை எப்படியாவது வெளியே தூக்கி ஆகணும்டா. சயின்டிஸ்ட், உடனே போய் கார்ல இருந்து கையில கொண்டு வாயா, சீக்கிரம். நீங்க மறுபடியும் வந்துட்டீங்களா? இந்த தடவை உங்களை ஒரு கை பார்க்காம போக மாட்டேன். மோட்டோ, சீக்கிரமா ஏதாவது செய். பத்துல நான் என்னடா பண்ணுவேன்? வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யுதுன்னு உனக்கு தெரியாதாடா? உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் மோட்டோ. இப்போ இந்த சமோசாவை எடுத்து சாப்பிட்டு உன்னோட எல்லா சாதனைகளையும் பண்ணு. யோ வேட்ட, வா, நீ என்ன பாத்துருவோம். சண்டைக்கு வா, பாக்கலாம்டா. என்ன மீறி இந்த சிங்கத்தை நீ கொண்டு போறியான்னு பாத்துரலாம்டா. பத்துல இந்த கயிறை கொஞ்ச நேரம் பிடிடா. இதோ இப்ப வந்துடுறேன். சிங்கோண்ணே, நீங்க தப்பிச்சிட்டீங்க அண்ணா. இந்த காட்டுக்கு ராஜா நான் தான். இருந்தாலும் மோட்டு என்ன பார்த்து பயப்பட மாட்டேங்கிறான். அவன் என்ன பார்த்து டான்ஸ் ஆடுறான், என்ன காப்பாத்துறதுக்காக சண்டை போடுறான். உண்மையிலேயே அவன் என்னை விட பெரிய தைரியசாலி தான். என் உயிரை காப்பாத்தின அந்த தைரியசாலி மோட்டுக்கு என் நன்றியை சொல்லணும்னு ஆசைப்படுறேன்.
தேங்க்ஸ் மோட்டு. உன்னை விட பெரிய தைரியசாலி யாருமே கிடையாது. நீ ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் மோட்டு. உனக்கு நான் நிறைய தொல்லைகளை கொடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிடு மோட்டு. என் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடு, டான்ஸ் ஆடு. ஜெய் ஹோ! யோ சயின்டிஸ்ட், இங்க பாத்தியா சிங்கம் தானாவே சரியாயிடுச்சியா. இனிமே நீங்க அதுக்கு வைத்தியம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. சிங்கம் எதுக்கு தனியா அப்படி டான்ஸ் பண்றீங்க? வாங்க நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஜாலியா ஒரு குத்தாட்டம் போடுவோம். என்ன சொல்றீங்க? Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.